ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. தத்புத்தயஸ்ததாத்மானஹ தன்னிஷ்டாஸ்தத்பராயணாஹ கச்சந்த்ய புனராவ்ருத்திம் ஞான நிர்தூத கல்மஷாஹ. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் ஞானியின் வாழ்க்கை எப்படி இருக்கிறது, ஞானி எப்படி ஞானத்தை அடைந்தார், சென்ற ஸ்லோகத்துல ஞானிகள் ஞானத்தை பெற்றார்கள், அறியாமை இருளை அகற்றி கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டது. எப்படி அது அப்படின்னா, தத் புத்தயஹ, இந்த பரம்பொருள் தத்துவத்திலேயே மனசை வச்சிருக்காங்களாம். அதை பற்றி அறிவதிலேயே நாட்டமுடையவர்களாக இருக்கிறார்கள், வைராகிய சீலர்களாக இருக்கிறார்கள். இந்த உலகத்துல பணம் சம்பாதிக்கிறது, இன்பங்களை அனுபவிக்கிறது, இந்த அறம் பொருள் இன்பம் இதுலெல்லாம் நாட்டத்தை விடுத்து, தர்மார்த்த காமங்களில் எண்ணத்தை விடுத்து மோக்ஷம், அதற்கு மெய்யறிவை பெற வேண்டும் என்பதையே குறிக்கோளாக கொண்டு தத் புத்தயகன நன்றாக சாஸ்திரத்தை சிரவணம் செய்கிறார்கள்னு அர்த்தம். அதிலேயே மனசை வச்சிருக்காங்களாம். பரோட்ச ஞானம், ஓ பிரம்மன் என்று ஒன்று இருக்கிறது, குரு சொல்கின்ற விஷயங்களை கேட்கிறார்கள், செகண்டரியா புரிகிறது. அப்புறம் தத் ஆத்மானக, அந்த மெய்ப்பொருள் எதை சொல்கிறார்களோ அதுதான் என்னுடைய ஆத்மா என்று அபரோக்ஷமாக தன் ஸ்வரூபமாக உணர்கிறார்கள். அதுக்கு முன்னாடி பிரம்ம அஸ்தி அப்படின்னு பரம்பொருள் இருக்கிறது, மெய்ப்பொருள் இருக்கிறது, இந்த படைப்பிற்கு காரணமாக ஒரு பரம்பொருள் இருக்கிறதுன்னு தெரிஞ்சது. அந்த பரம்பொருள் நானே அப்படின்னு புரிந்து கொள்வது தத் ஆத்மானக. அப்புறம் என்ன செய்கிறார்கள்னா தன் நிஷ்டாகா, அதுலேயே மனசை வச்சிருக்காங்களா. சுவாமிஜி எப்பயும் சொல்வார், பிரம்ம ஞானம் பெறுவது எளிது, பிரம்ம ஞான நிஷ்டை பெறுவதுதான் மிக கஷ்டம். நிஷ்டானா என்ன, அதுலேயே மனசு வச்சிருக்கிறது. காலையிலேருந்து இரவு வரைக்கும் நம்முடைய ஃபோக்கஸ் முழுக்க எதுல இருக்கு அப்படின்னா, பரமார்த்தானந்த சுவாமிஜி சொல்ற மாதிரி பைனரி ஃபார்மேட். இந்த உலகம் உண்மை உண்மை உண்மைன்னு நினைத்து கொண்டே ஆப்ரேட் பண்றோம் இல்லையா, அதுல இருந்து விடுபட்டு இந்த உலக வாழ்க்கைக்கு இடையில வேலை செஞ்சு கொண்டிருக்கிறது இடையில கூட இதெல்லாம் உண்மை இல்லை, இதெல்லாம் வெறும் தோற்றம், நான் தூய உணர்வு, இதெல்லாம் நடந்து கொண்டிருப்பது ஒரு நாடகம் அப்படிங்கிற ஒரு ஞானத்திலேயே இருக்கிறது தான் நிஷ்டா. நிதித்தியாசனத்தை நன்றாக செய்து நாள் முழுவதும் இந்த அலர்ட்னஸ், அவேர்னஸ், நம்ம மனசுக்குள்ள என்னென்ன நடந்து கொண்டிருந்தாலும், உலக வாழ்க்கையில என்னென்ன போராட்டங்கள், நல்லது கெட்டது, சந்தோஷம் அழுகை துக்கம் என்ன வந்தாலும் அந்த ஸ்வரூபத்தை பற்றிய அந்த எண்ணம் இருக்கு இல்லையா, அதுல அந்த அவேர்னஸ் அதுவாக தான் இருந்து எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்கறது. இப்ப மெட்டா காக்னிஷன் அப்படின்லாம் கூட சொல்றாங்க பாத்தீங்களா. நம்ம மனசுல என்ன நடக்கிறதுங்கிறத நம்ம வேடிக்கை பார்க்கறது, இந்த வாழ்க்கை என்ன அதை தள்ளி நின்று பார்க்கறதுன்னு சொல்றோம் இல்லையா. ஆக இந்த உலகத்துல அத்தனையும் அனாத்மா. அனாத்மானா என்ன, இந்த உடம்பு, நம்மளோட உடம்பு, இந்த உறவுகள், என்னுடைய மனம், என்னுடைய உறவினர்கள், இது எல்லாம் அனாத்மா லிஸ்ட்ல தான் வரும். என்னுடைய பெயர், வடிவம், நான் படிச்ச படிப்பு, என்னுடைய உடல் மனசுன்னு எதெல்லாம் நான் பெரிய ப்ராஜெக்ட், என்னுடைய கனவுகள் திட்டங்கள்னு வச்சுக்கணும், எல்லாமே அனாத்மாக்குள்ள தரும். ஆத்மா என்பது தூய உணர்வு மாத்திரமே. அது எங்கும் நீக்கமர நிறைந்த, எல்லா காலத்திலும் இருக்கின்ற இரண்டற்ற உணர்வு வடிவான மெய்ப்பொருள். அதுதான் நான் அப்படிங்கறத எப்பயுமே ஞாபகம் வச்சுட்டு இருக்கிறது. அதாவது அது உலக மனசுல ஓவர் பவர் பண்றது, இந்த டாமினன்ஸ். சுவாமிஜி இந்த வார்த்தையை அழகா சொல்லுவாங்க. அதாவது அபிபவம். அபிபவம்னா மனசுல அது ஆழமா இருக்கிறது. இப்ப அதனாலதான் கல்யாண வீடுகள்லாம் கூட அந்த மேளச்சத்தம் எதுக்கு பண்றாங்க, வேற ஏதாவது அழுக சத்தமோ வேற ஏதாவது கேட்காம இருக்கணுங்கிறதுக்காக அந்த மேள சத்தம். அது மாதிரி இந்த எண்ணம் அதிகமா இருக்கணுமா. எது, அகம் பிரம்மாஸ்மி, நான் தூய உணர்வு என்ற எண்ணம் ஆழமாக வேரூன்றி இருத்தல், அதுதான் நிஷ்டா. முதல்ல என்ன பார்த்தோம், தத் புத்தயக அப்படின்னா மெய்ப்பொருள் இருக்கிறதுன்றதை சாஸ்திர முகமா குருமுகமாக அறிந்து கொள்ளுதல். அப்புறம் தானே அந்த மெய்ப்பொருள் என்பதை உணர்தல், அபரோக்ஷ ஞானம் தான் தத் ஆத்மானக. அப்புறம் தன் நிஷ்டாக, அந்த மெய்ப்பொருளா மயமாகவே தான் இருக்கிறேன் என்பதை ஆழமாக, ஏன்னா வாசனா அவ்வளவு பலமா இருக்கிறதுனால மனசுல அது ஆழ் மனத்துக்கு கொண்டு செல்லும் பயிற்சி. இதுக்கு எவ்வளவு சீரியஸ்னஸ் கொடுக்குறோங்கிறது இருக்கு. நம்ம வாழ்க்கையில எது ப்ரையாரிட்டைஸ் பண்றோமோ அதுக்கு நிறைய நேரம் கொடுப்போம், அதுக்கு நம்ம உயிரே கொடுப்போம், அதுதான். அப்புறம் தத் பராயணாக, அதுல இன்பம் காண்றது, ஆத்மரதிகின்னு சொல்றாங்களே, அதுல அதுல என்ன சொல்றது, தன்னில் தான் இன்புற்று இருத்தல், அதுதான் தத் பராயணாக. அப்படி செய்து என்ன செய்கிறார்களாம், ஞான நிர்தூத கல்மஷாகா, இந்த மெய் அறிவினால் அவர்கள் இந்த சம்சாரத்திற்கு, இந்த துன்பத்திற்கு காரணமான எல்லா பாப்பங்களையும் அழித்தவர்கள் அப்படின்னு. ஞான நிர்தூத கல்மஷம்னா அழுக்கு குற்றம்னு அர்த்தம். என்னது அப்படின்னா, நிர்தூதன அழித்து விட்டார்கள். மெய்யறிவினால் எல்லா விதமான குற்றங்களையும் அழித்து, என்ன குற்றம்னா பாப்பம் புண்ணியத்தையும் கூட தான்.
பாப்பம்னு சொல்லும்போது புண்ணியமும் அது இன்க்ளூடட் தானே. புண்ணியம் இருந்தா மறுபடியும் அடுத்த பிறவி வருது. பாப்ப புண்ணியங்கள்லாம் அவருக்கு 0 பேலன்ஸ் ஆயிடுதான். சஞ்சிதம் கர்மா, ஆகாமி கர்மா, பிராரப்த கர்மா எல்லாவற்றையும் அறிவினால் அழித்து விடுகிறார்கள். இதான் அறிவினால் செயலை துரத்தல். ஞான கர்ம சந்நியாசம்னு பார்த்தாலே அப்ப மெய்ப்பொருளாக நம்ம உணரும் போது எனக்கு இரண்டாவதா ஒண்ணுமே இல்ல, பாக்கியெல்லாம் வெறும் தோற்றம் என்ற ஞானத்தினால எல்லா கர்மங்களையும் அழித்தவர்கள், எல்லா குற்றங்களையும் மாசுகளையும் களைந்தவர்கள். அப்புனராவிருத்திம் கச்சந்தி. அப்புனராவிருத்திம்னா பிறவா பெருநிலையை அடைகிறார்கள். பிறவா பெருநிலைன்னா அவன் மறுபடியும் பிறக்க மாட்டான், அவனுக்கு அந்த உயிர் மறுபடியும் உடல் எடுக்காது அப்படின்னு பொதுவா ஒரு அர்த்தம். அதற்கு சாதாரணமா என்ன சொல்லுவாங்கன்னா சாத்திய விதேக முக்தி. ஒரு ஞானி வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே முக்தனாக இருக்கிறதுக்கு ஜீவன் முக்தின்னு பேரு. அந்த ஞானி உடலை உகுப்பார் இல்லையா, பிராரப்த கர்மம் முடிந்தவுடன் ஞானியினோட உடல் விழும் பொழுது அதற்கு விதேக முக்தி என்று பெயர். அந்த விதேக முக்தி இங்க சொல்லலையாம். நீங்க ரொம்ப குறிப்பா என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு எங்க இருக்கு உடம்பு, இதுக்கு நித்திய விதேக முக்தி. நான் பிறக்கவே இல்லையே, நான் எப்படி இறக்க முடியும், இந்த கர்மா எதுவுமே எனக்கு கிடையாது, ஹியர் அண்ட் நவ் அதை புரிந்து கொள்வதுதான் அப்புனராவிருத்திம் கச்சந்தி. உலகத்தோட பார்வையில அவரோட உடம்பு இருக்கு, அவர் இறந்து போவார் எல்லாம் சொல்லாமே தவிர, அந்த ஞானியை பொறுத்த வரைக்கும் தெரியும் ஜீவன் முக்தி விதேக முக்தி என்பதெல்லாம் கூட உலகியல் கோணத்தில் தான். அறுதி கோணத்தில் பாரமார்த்திக திருஷ்டியில் பிரம்மைவ சத்தியம், ஆத்மா மெய்ப்பொருள் ஒன்றே இருக்கிறது, அதுக்கு மேல எதுவுமே இதெல்லாம் கூட இந்த முக்தி அப்படிங்கறதெல்லாம் கூட ரிலேட்டிவ் டேர்ம்ஸ் தான் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அப்படிப்பட்ட உயர்ந்த நிலையை இந்த ஞானி அடைகிறார். இந்த ஞானியோட வாழ்க்கை பயணத்தையே அழகா பகவான் சொல்லியிருக்கார். அவர் அதையே அதிலேயே மனதை வைத்திருக்கிறார், மெய்ப்பொருளாக தன்னை உணர்கிறார், அதையே தன்னுடைய வாழ்க்கையாக நிஷ்டாகனா அதிலேயே மனசை வச்சிருக்கார், தத்பராயணாக அப்படின்னா அதிலேயே ரமிக்கிறார், அதிலேயே சந்தோஷப்படுறார். அவர் இந்த ஞானத்துல ஊறி இருக்கிறதுனால, தன்னை மெய்ப்பொருளாகவே உணர்ந்து விட்ட காரணத்தினால் அவருடைய அத்தனை கர்மங்களும் அழிந்து போகின்றன. அதனால அவர் இங்கேயே இப்பொழுதே விதேக முக்தியையும் அடைந்து விட்டார். நம்ம புரிஞ்சு, விதேக முக்தினா தான் எப்போ நித்திய முக்தனாக இருப்பதை அவர் உணர்ந்து கொள்கிறார் அப்படின்னு அர்த்தம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் தத்சத். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.